ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போகலாம். என்ன கோயிலுக்கு வந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். வாராகி அம்மன் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலராகவே லொக்கேஷன் கண்டிப்பாக சொல்லுவேன். செய்யார் அண்ணா நகரில் அமைந்திருக்கும் கல்யாண முருகர் ஆலயத்தில் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா 11 நாள் நடக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை ஆஷாட நவராத்திரி 5ஆம் நாள். தேங்காய் பூ அலங்காரம். சாமி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பிரமிப்பாக பார்க்கும்போதே நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் போல் இன்றைக்கி வாராகி அம்மன் இருந்தாங்க. ஆஷாட நவராத்திரி விழா வாராகி அம்மனுக்கு 11 நாள் நடக்குது. இன்று பார்த்திங்கன்னா 5ஆம் நாள். 11 நாள் ஏதாவது ஒரு நாள் கலந்துக்கோங்க. வாராகி அம்மன் அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும். வாராகி அம்மன் சக்தி வாய்ந்த வாராகி அம்மன். எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறும். குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, படிப்பு, நிலம், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் வாராகி அம்மன் கிட்டே நீங்கள் சொல்லிட்டாவே வாராகி அம்மன் உங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. வீடியோவே ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாராகி அம்மன் அருள் எல்லாருக்குமே கிடைக்கும். நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. வாராகி அம்மனுக்கு போற்றி. உடலில் உள்ள வியாதிகள் அனைத்தும் நிவர்த்தியாகுமா? நம் உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். இந்த தேங்காய் பூ பார்த்தெல்லாம் நாளைய தினமானது எல்லாருக்கும் விநியோகம் செய்ய போறோம். நம்ம எல்லாம் ஒரு வயிற்றுல ஒரு அல்சர் வந்துட்டு இல்லை வாய்ப்புன்னு வந்துட்டு என்ன பண்றோம்? தேங்காய் பால் சாப்பிட்றோமா இல்லையா? அது போலதான் இந்த அம்பாள் திருமேனி முழுவதும் தேங்காய் பூவால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா பார்த்துக்குங்க, அம்பாளுக்கு தேஜஸ் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேஜஸ்னா அழகு அப்படின்னு பொருள். அந்த தேங்காய் பூவால இந்த வராகி அம்பிகைக்கு மட்டும்தான் இந்த அலங்காரம் பண்ணுவாங்க. வேற எந்த சுவாமிக்கும் இந்த அலங்காரம் கிடையாது. நேற்றைய தினம், நேற்றைய முன்தினம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சுவாமிக்கும் பண்ணக்கூடிய அலங்காரம் தான். மஞ்சள் காப்பு, குங்கும காப்பு, சந்தன காப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதமே பாதே ஜாம்பு ஆத்தாலை எங்கள்
அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாலை அன்னையர் கைகளில் பாஷாங்குஷமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் பார்வதி பதஜே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.